வணக்கம். இன்னைக்கு நாம இந்த அமர்வில் 2 டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்று வந்து என்டிஏ கூட்டணியில் இணைந்த திரு டிடிவி தினகரன் அவர்களினுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ண போறாரு இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதான் முதல்ல நம்ம டிடிவி தினகரன் அவர்களை பற்றி விவாதிப்போம். டிடிவி தினகரன் வந்து அதிமுகவில் பெரும் பதவிகளை வகித்தவர். அது எல்லாருக்குமே தெரியும். சசிகலா அவர்களினுடைய உறவினர். பிறகு ஜெயலலிதாவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் போயஸ் கார்டன் பக்கமே போகாமல் இருந்தார். அதன் பிறகு திருமதி சசிகலா அவர்கள் வந்து கட்சியினுடைய இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் சிறை செல்ல வேண்டிய அந்த நேரத்தில் திரு டிடிவி தினகரன் அவர்களை துணை பொதுச் செயலாளராக நியமித்தார். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த மனக்கசப்புகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு பிறகு திரு டிடிவி தினகரன் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே மேடையில் கடந்த ஜனவரி 23 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஒன்றிணைந்தார்கள். இருவரும் பரஸ்பரம் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்கள். அப்புறம் ஒரு ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உட்காந்து பேசினாங்க. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இபிஎஸும் சொன்னார். திரு தினகரன் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு, இது பங்காளி சண்டை, இந்த பங்காளி சண்டைலாம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு. இருந்தாலும் இதையெல்லாம் அப்படியே ஃபேஸ் வேல்யூவில் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம். பட் டிடிவி தினகரன் அவர்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நான் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன், என் குடும்பத்தினரும் யாரும் போட்டியிட மாட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு டிவி இன்டர்வியூவில் சொன்னார். இப்போ பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசும்போது எனக்கு போட்டியிடும் எண்ணம் இல்லை, என் கட்சியில் இருக்கிறவங்க போட்டியிடணும், முடிஞ்சா அவங்களுக்கு மந்திரி பதவி வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டிடிவி தினகரன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலைன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ற அந்த கேள்விக்கு விடை தேடும் பணியில் ஈடுபட்ட போது நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே திரு டிடிவி தினகரன் அவர்கள் 2004 முதல் 2010 வரை அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறார். அது எப்படி பார்த்தீங்கன்னா, 2004 அவர் வந்து பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைகிறார். ஜேஎம் அருண் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருவர் வந்து அவரை தேனியில் தோற்கடிக்கிறார். அதன் பிறகு திரு தினகரன் அவர்கள் வந்து டெல்லிக்கு அனுப்பப்படுகிறார். இந்த 2010 அந்த டென்யூர் முடிஞ்ச பிறகு அவருக்கு பெரும் பதவிகள் அந்த கட்சியில் கொடுக்கப்படவில்லை. ஸோ கிட்டத்தட்ட 16 வருஷங்களுக்கு பிறகு டெல்லி அரசியலுக்கு டிடிவி தினகரன் தயாராகிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல். ஒரு ராஜ்யசபா எனக்கு கொடுங்க அப்படின்னு பாஜக கிட்ட அவர் கேட்ட மாதிரியும் அந்த கோரிக்கை நிச்சயமாக பரிசீலிக்கப்படும். உங்களை ராஜ்யசபாவுக்கு அனுப்புவதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம், நிச்சயமாக அந்த முயற்சிகள் பலனளிக்கும் சொல்லிட்டு திரு டிடிவி தினகரன் கிட்ட பாஜகவினர் சொல்லி இருக்கிறதாக தகவல். அதனால தான் அவர் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படிங்கிறத ரொம்ப பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறாரு. இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்னதான் என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் அவருக்கும் பழனிசாமி அவர்களுக்குமான அந்த உறவு வந்து பெருமளவில் திருப்பி பழைய மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் நம்ம இங்கே ஒரு இரிட்டண்ட்டாக இருக்கக்கூடாது, ஸோ நமக்கு பதவி வேணும்னா நம்ம டெல்லிக்கு போகிறது தான் சரி அப்படிங்கிற முடிவையும் திரு டிடிவி தினகரன் எடுத்திருப்பதாக தெரிகிறது. ஸோ இது வந்து இப்போது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக திரு டிடிவி தினகரன் அவர்களை அமமுக சார்பாக ராஜ்யசபாவுக்கு அனுப்ப போகிறாங்களா, இல்லை பிஜேபி வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து அவரை கூட்டிகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். பட் பெருமளவில் டிடிவி அவர்களை போன்றவர்களை வந்து இன்னொரு ஸ்டேட்லேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. முன்ன 2020 திரு ஜி.கே. வாசன் அவர்களுக்கு எப்படி வந்து அதிமுகவில் பேசி பாஜக வந்து ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கி கொடுத்ததோ அதே மாதிரி திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு வந்து வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எல்லாரும் சொல்கிறாங்க. இன்னொன்று, டிடிவி தினகரன் அவர்களுக்கு எத்தனை சீட்டுகள் அந்த சட்டமன்றத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 அல்லது 10 இடங்கள் அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் வச்ச கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை நம்பி 18 எம்எல்ஏக்கள் வந்தாங்க, அதில் ஒரு 7-8 பேர் இப்போ என் கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் சீட்டு வாங்கி கொடுக்கணும், அதுதான் என்னுடைய எண்ணம்
அந்த விஷயத்துக்காக தான் நான் கட்சியை நடத்திட்டு வந்தேன். என்ன நம்பினவங்களை நான் கைவிடக்கூடாது. அதற்காக தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கணும்னா நான் திமுகவுக்கு போக முடியாது. அதிமுக தான் எனக்கு சரியான இடம். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி பிஜேபி கிட்ட ரொம்ப வெளிப்படையாக திரு தினகரன் அவர்கள் கேட்டிருப்பதாக தெரிகிறது. ஸோ இதுக்கெல்லாம் ஒற்றுக்கொண்ட பிறகுதான் அவர் தன்னுடைய கட்சியை என்டிஏவில் மீண்டும் இணைப்பதற்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை திரு டிடிவி தினகரன் அவர்கள் பப்ளிக்காக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் அவர்கள் முன்னிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது மட்டும் இல்லாமல் அந்த மதுராந்தகம் மீட்டிங்கில் நான் போயிருந்தேன். அங்கே பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரிஃபைங் அட்மாஸ்பியர் அங்கே இருந்தது. திரு டிடிவி அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 2 பேருமே சேர்ந்து கை குலுக்கி பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொண்ட அந்த தருணம் பெரும் எழுச்சியோடு அங்கு கொண்டாடப்பட்டது. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது என்டிஏக்கு ஒரு பெரிய பலமாக பாஜகவும் நினைக்கிறது, அதிமுகவும் நினைக்கிறது. ஏன்னா திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு முக்குளத்தோர் மக்கள் கிட்ட ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் இருக்கிறது. ஸோ அந்த வாக்குகள் இப்போ திரு டிடிவி தினகரன் அவர்கள் இங்கே இருக்கிறதுனால அது அதிமுகவுக்கு மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிமுகவும் பாஜகவும் நினைக்குது. ஸோ அதனால தான் அவருடைய வருகை ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் பார்க்கப்படுகிறது. அதே போன்று அன்னைக்கு அந்த ஸ்பீச்லேயும் கூட டிடிவி அவர்கள் ரொம்ப வெளிப்படையாக நாங்கள் பரஸ்பரம் பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தான் வந்திருக்கிறோம்னு சொல்கிறார். ஸோ அப்போது இந்த ஏஎம்எம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒற்றை தேர்தல் மட்டும் இல்லாமல் திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம். அவருக்கு ராஜ்யசபா கிடைச்சதுன்னா ஒரு 6 வருஷம் அவர் டெல்லியில் அரசியல் பண்ணுவார். ஏன்னா அவரை போன்றவர்களுக்கு இங்கே அரசியல் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் ஸ்ட்ரிங்க் ஆகிடுச்சு. ஏடிஎம்கேவை நம்பி இருக்கணும் போது ஸோ அங்கே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு அவர் வந்திருப்பதாக தான் தெரிகிறது. அடுத்து 2வது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாமகவினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள். ராமதாஸ் அவர்களுக்கான ஆப்ஷன் பெருமளவில் இல்லை. திமுகவுக்கு போவார், அவர் திமுக அவரை அடைக்கிறது அப்படிங்கிற ஸ்பெக்குலேஷன் இருந்தாலும் முதல்ல இருந்தே தெரியும் அது ப்ராக்டிக்கலி திமுகவுக்கு பாசிபிள் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாமகவை அடியோடு எதிர்க்கின்ற திரு திருமாவளவன் அவர்களுடைய விசிக திமுகவினுடைய முக்கிய அங்கமாக இருக்கிறது. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக ஒரு முடிவை எடுக்க மாட்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட முடிவில் இருந்து தான் எல்லாருக்குமே அது ஒரு ஸ்பெக்குலேஷனாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் திரு ராமதாஸ் அவர்கள் கடந்த 2 நாட்களாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை குறை சொல்கிறார். அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்னும் போது ஸோ அதுவே ஒரு இண்டிகேஷன் தான். அவர் ஒன்று என்டிஏக்கு போகலாம், இல்லை டிவிகேக்கு போகலாம் அப்படிங்கிறது தான். பட் டிவிகே ஆப்ஷன் எந்த அளவுக்கு ஃபீஸிபிள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. பட் என்டிஏல அவரை சேர்க்கறதுக்கான முயற்சிகளில் பாஜகவும் அதிமுகவும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாமகவினுடைய ஓட் % அப்படிங்கிறது ஒரு 5லிருந்து 5.5% இருந்தால் அதனுடைய முகமாக கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலம் இருந்தவர் திரு ராமதாஸ் அவர்கள். ஸோ அவர் என்னதான் கட்சியினுடைய தொண்டர்களும் கட்சியினுடைய நிர்வாகிகளும் திரு அன்புமணி அவர்கள்கிட்ட இருந்தாலும் கூட திரு ராமதாஸ் அவர்களுக்கான செல்வாக்கு அந்த மக்கள் கிட்ட இருக்கு. ஸோ அன்புமணியும் ராமதாஸும் இணையும் அந்த கோட்ல தான் அந்த ஓட்டுகள் யுனைட் ஆகும். இல்லைன்னா அந்த ஓட்ஸ் யுனைட்டே ஆகாது. ஸோ அந்த ஓட்ஸை யுனைட் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நாம செய்யணுங்கிறது தான் பாஜக அதிமுகவினுடைய வேலையாக இருக்கிறது. எப்படியாவது பெரியவர் ராமதாஸ் அவர்களை இந்த கூட்டணியில கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது ரொம்ப முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சி பலனளித்ததா இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கிடையில தான் தாவேகாவும் திரு ராமதாஸ் அவர்களை அவங்க ஒரு ரீச் அவுட் பண்ணி இருக்கிறாங்க. நீங்க எங்களோட வாங்கன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்களும் அதை பட்டும்படாம பேசுறாரு. இன்னைக்கு பேசும்போது இல்லை பார்க்கலாம், நல்லதே நடக்கும் அப்படின்னு ரொம்ப டிப்ளமேட்டிக்காக சொல்லிட்டு போறாரு. அது இல்லாமல் நாங்கள் யார்கிட்ட பேசினாலும் உடனே டெல்லி அவங்க கூட்டிட்டு போயிடுறாங்கிற மாதிரி பாஜக மீது ஒரு மறைமுக குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறார். இது ராமதாஸ் அவர்களுக்கு ரைட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏவோட போறது மட்டும்தான் இருக்கணும். தாவேகாவோட போனா தாவேகாவுக்கு அது எந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் இமேஜை கொடுக்கும்னு தெரியல. ஏன்னா என்டிஏல போகும்போது ஏற்கனவே அது டைம் டெஸ்டட் அலையன்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும்
ஏற்கனவே பாஜக கூட்டணியிலும் பாமக இருந்திருக்கிறது, அதிமுக கூட்டணியிலும் பாமக இருந்திருக்கிறது. ஸோ அதனால ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓட்ஸ் வந்து என்னதான் ராமதாஸ் அவர்களுக்கு போடுற ஓட்ஸும் என்டிஏக்கு வரும், அன்புமணி அவர்களுக்கு போடுற ஓட்ஸும் என்டிஏக்கு வரும். ஸோ என்டிஏக்கு வந்து ஒரு வின் சுச்சுவேஷன். ஏன்னா அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், பாமகவை அவங்க வந்து தங்கள் கூட்டணியில இணைத்து கொள்ள வேண்டும் நினைக்கிறதுக்கு காரணமே வந்து அவங்களுக்கு வன்னியர்கிட்ட இருக்கிற அந்த சப்போர்ட்ஸ் தான். ஸோ வன்னியர் மக்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குற அந்த வாக்குகளை ஒரே இடத்துக்கு கொடுத்தாங்கன்னா அது இந்த அலையன்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். அவர் தாவேக்காவுக்கு போனாலும் கூட வாக்குகள் எந்த அளவுக்கு சிதறுகிறதோ அந்த அளவுக்கு அது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாக காணப்படும். ஸோ அவர் வந்து முடிவு எடுத்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்டிஏவா தாவேக்காவா அப்படிங்கிறது தான் ராமதாஸ் அவர்களுக்கு ஆப்ஷனே தவிர திமுகங்கிறது இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் அவர் சூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது இன்னும் 2-3 நாளில் நமக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மீண்டும் இன்னொரு தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.